Friends, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ஹோல் நம்பர்ஸ். எக்ஸசைஸ் 2.1 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஹோல் நம்பர்ஸ் நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து ஏற்கனவே நேச்சுரல் நம்பர்ஸ் பத்தி பார்த்திருப்போம். நேச்சுரல் நம்பர்ஸ் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன்னை தான் நம்ம வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இப்படி கண்டினியூ ஆகிட்டே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹோல் நம்பர்ஸ் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோவை தான் நம்ம வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்பர்ஸ் கண்டினியூ ஆகும் 0 1 2 3 4 5 இப்படி கண்டினியூ ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ ஹோல் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்கும், 0வோட சேர்த்து என்ன வந்து இருக்கும், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ ஹோல் நம்பர்ஸ்னா 0 பிளஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ்ல வந்து 0 வந்து இருக்காது, பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ்ல வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து நினைவு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ப்ரிடெசர் அண்ட் சக்சஸர் பத்தி பார்க்க போறோம். ஸோ ப்ரிடெசர் அண்ட் சக்சஸர். ப்ரிடெசர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன் 7 அப்படின்னு வந்து ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். 7ஓட ப்ரிடெசர் என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா 7க்கு பிஃபோர் இருக்க நம்பர் என்ன அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? 7க்கு முன்னாடி என்ன இருக்கும் 6 வந்து இருக்கும். இதே இது சக்சஸர் என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா, அதாவது நம்பர் 7ஓட சக்சஸர் என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா 7க்கு அடுத்து இருக்க நம்பரை நம்ம வந்து எடுத்து எழுதணும். சரிங்களா? ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான ப்ரிடெசர் என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் -1 வந்து பண்ணிருக்கோம். இதே இது சக்சஸர் அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம் அடிஷன் பண்ணிருக்கோம், அதாவது 1 வந்து ஆட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து லோவர் நம்பர்ஸ்ல நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஹையர் நம்பர், அதாவது லார்ஜர் நம்பர் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? 47,825. ஸோ இப்போ இதோட ப்ரிடெசர் என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் -1 வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படின்னா 47,825ல -1 வந்து பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 47,824 வந்து கிடைக்கும். ஸோ 5 - 1 4 ஸோ அதை தான் இங்க வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ 47,824. ஸோ இப்போ இதே நம்பருக்கு வந்து சக்சஸர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அதாவது இந்த ஒன்ஸோட +1 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 47,826. ஸோ இதுதான் ப்ரிடெசர் அண்ட் சக்சஸர். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போற கான்செப்ட் வந்து நம்பர் லைன். நம்பர் லைன். ஸோ இந்த நேம்லயே வந்திருக்கு, அதாவது லைன்ல நம்பர் வந்து இருந்ததுன்னா அதுதான் நம்பர் லைன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு லைன் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் வந்து ஹோல் நம்பர் வந்து எடுத்து எழுத போறேன். ஹோல் நம்பர்னா எப்படி வந்து இருக்கணும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 0 1 2 3 4 5 6 இப்படி கண்டினியூ ஆயிட்டே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதைத்தான் வந்து என்னன்னு வந்து சொல்றோம் நம்பர் லைன் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ ஒரு 2 நம்பர் நான் வந்து எடுத்துக்கிறேன் 2 4. இப்போ உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க இந்த 2 நம்பர்ல எது வந்து கிரேட்டர் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை இந்த நம்பர் லைன்ல பிளாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 எங்க இருக்கு அப்படின்றத பாருங்க. 2 வந்து இங்க வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து 4 எங்க இருக்கு பாருங்க. 4 வந்து இங்க வந்து இருக்கு. அதாவது இந்த 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போது 2ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து இருக்கு லெஃப்ட் சைட்ல வந்து இருக்கு. அதே மாதிரி 4 வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து இருக்கு. ஸோ எப்பயும் ரைட் சைட்ல இருக்க நம்பர் தான் கிரேட்டர் நம்பரா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ரைட் நம்பர் தான் கிரேட்டர் நம்பர். இது லெஃப்ட்ல இருக்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா லெஸர் நம்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ இதே எக்ஸாம்பிள் வந்து 3 6 எது வந்து கிரேட்டர் நம்பர் 6 தான் கிரேட்டர் நம்பர். ஏன்னா 6 தான் ரைட் சைட்ல வந்து இருக்கு. 6 வந்து 3யோட கிரேட்டர், நமக்கு அது ஏற்கனவே தெரியும். ஸோ இது வந்து லார்ஜர் நம்பர்ஸ்லயும் இதே கான்செப்டை நீங்க அப்ளை பண்ணிட்டு எது கிரேட்டர் எது லார்ஜர் அப்படின்றத நம்பர் லைன் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது எப்படி நம்பர் லைனை வந்து யூஸ் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், அதாவது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ நான் வந்து ஒரு நம்பர் லைன் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட நம்பர் லைன். இதுல 0 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நம்பரை வந்து ஆட் பண்ணணும். ஒரு நம்பர் வந்து 4, இன்னொரு நம்பர் வந்து 2. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா 4 ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ 4 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ 4ல இருந்து நான் வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ 4ல இருந்து 1 2.
இப்போ நம்ம எந்த டைரக்ஷன்ல வந்து எடுத்திருக்கோம், அதாவது ரைட் சைடு வந்து ஜம்ப் பண்ணியிருக்கோம், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன். அடிஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடில் ஜம்ப் பண்ணணும், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஜம்ப் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க எங்க வந்து லேண்ட் ஆயிருக்கீங்க, 6 அப்படின்ற நம்பர்ல வந்து லேண்ட் ஆயிருக்கீங்க. 4 + 2 எதுக்கு வந்து ஈக்குவல், 6க்கு வந்து ஈக்குவல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதே மாதிரி நான் வந்து ஒரு நம்பர் லைன் வந்து எடுத்துக்கிறேன். 0 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, அதாவது 4ல இருந்து 2 வந்து சப்ராக்ட் பண்ண போறேன். ஸோ 4ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 4 எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ 4 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சரிங்களா? 4ல இருந்து 2 வந்து நான் வந்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் சைட்ல ஜம்ப் பண்ணணும், அதாவது பேக்வர்ட் ஜம்பிங் வந்து பண்ணணும், 2 ஸ்டெப்ஸ் வந்து பண்ணணும். ஸோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து எங்க வந்து லேண்ட் ஆகுறீங்க, 2 அப்படின்ற நம்பர்ல வந்து லேண்ட் ஆகுறீங்க. ஸோ 4 - 2 எதுக்கு வந்து ஈக்குவல், 2க்கு வந்து ஈக்குவல். சப்ராக்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வந்து ஜம்ப் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் ஜம்பிங், இதுல நம்ம வந்து கேரி அவுட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் ஜம்பிங். சரிங்களா? ஸோ அதுபடி சப்ராக்ஷன் வந்து பண்ணணும். இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன்னாலே என்ன அர்த்தம், ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 2 டைம்ஸ் 4 அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்பர் லைன் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதாவது 2 டைம்ஸ் 4 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஜம்ப் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அடுத்து செகண்ட் டைம் ஜம்ப் பண்ணணும்ல, செகண்ட் டைம் ஜம்ப் பண்ணும்போது எத்தனை ஸ்டெப் எடுக்கணும், 1 2 3 4 திரும்பவும் 4 ஸ்டெப். ஸோ பார்க்கும்போது எங்க வந்து லேண்ட் ஆவீங்க, 8 அப்படின்ற நம்பர்ல வந்து லேண்ட் ஆவீங்க. ஸோ 2 டைம்ஸ் 4 இஸ் 8. ஸோ இப்படிதான் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்பர் லைன் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா?